இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க. ஹோப் எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி யோர் கன்சிஸ்டன்ட் கிங் இஸ் பேக் வித் அ வீடியோ. ஃப்ளாஷ்பேக் சேனல் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 75 டேஸ்க்கு மேலே ஆச்சு. என்னடா இவனுங்க இன்னும் வீடியோ போடலையே அப்படின்னு யாராவது காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக மன்னிச்சிருங்க. பாஸ்ட் 2-3 மந்த்ஸ் ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு. டைமே கிடைக்கல வீடியோ எதுவும் பண்ணுறதுக்கு. இனி வர காலகட்டத்துங்களை கண்டிப்பாக வந்து வீக்லி 1 or 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படின்னு தெரியும். எனிவே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தூக்கங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா உயிரினங்களுக்கும் தூக்கங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி நம்ம தூங்கலைன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எவ்வளோ தான் தூங்கவே கூடாது அப்படின்னு நினச்சா கூட நம்மளை அறியாமையே வந்து நம்ம தூங்கிடுவோம். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு கனவு வருது, அதுவும் ஒரு கெட்ட கனவு. அந்த கனவால் மனிதர்கள் இறக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என்னடா ஏதோ கதையை சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உண்மையாலுமே நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A 1984 வெஸ் கிரேவன் அப்படிங்கிறவர் வந்து A Nightmare of Elm Street அப்படிங்கிற ஹாரர் மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறாருங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகுது. இதை தொடர்ந்து வந்து 7 சீக்வல்ஸ் வெப் சீரிஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் இந்த வெப் சீரிஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணப்பட்டிருக்கும். அந்த கேரக்டரோட பேர் தான் ஃப்ரெடி க்ரூகர். இந்த கேரக்டர் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீனேஜர்ஸ் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல போய் அந்த டீனேஜர்ஸை கொல்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிற இந்த விஷயத்துக்கும் நம்ம டாப்பிக்குக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குங்க. இது வெறும் வந்து ஒரு மூவி ஸ்டோரி மட்டும் கிடையாது, உண்மையாலுமே நடந்த ஒரு இன்சிடென்ட். அது எப்படிடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டேரக்டரான வெஸ் கிரேவன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு இன்டர்வியூவில், நான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டிக்கலை பற்றி சொல்லியிருப்பார். அந்த ஆர்டிக்கல் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் 1970 ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆர்டிக்கலில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கில்லிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் கம்போடியா அப்படிங்கிற இடத்துல ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு வந்துருந்தாங்க. அந்த ஃபேமிலி வந்து யூஎஸ்ஏக்கு வந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. கில்லிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் கம்போடியா பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார். அந்த ராஜா வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து கொல்றாரு. இதனாலேயே பயந்த அந்த மக்கள், அந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து வேறு ஊருக்கு வந்து தப்பிச்சு போகிறாங்க. அப்படி தப்பிக்கப்பட்ட ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி தான் வந்து அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணப்பட்ட அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபேமிலி வந்து எப்படியோ தப்பிச்சு யூஎஸ்ஏக்கு வந்துடுறாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூஎஸ்ஏக்கு வந்ததுக்கப்புறம் அவனால் சரியாக தூங்கவே முடியல. என்ன தான் தூங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவனுக்கு நிறைய கெட்ட கனவெல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த கெட்ட கனவு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு உருவம் அவனை துரத்துற மாதிரியான ஒரு கனவாக இருந்துச்சு. அது வெறும் வந்து ஒரு கனவாக மட்டும் இல்லாமல் அவனுக்கு உண்மையாலுமே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே வந்து அவன் பயந்துட்டு தூங்குறதே நிறுத்திட்டாங்க. இப்படி ரொம்ப நாள் தூங்குறதே நிறுத்தினதுனால திடீர்னு ஒரு நாள் வந்து அவனை அறியாமையே வந்து அவன் தூங்கிடுறான். அதனாலேயே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னன்னா எப்படியோ பையன் வந்து தூங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த பையனை எடுத்துகிட்டு போய் அவன் பெட்ரூமில் வந்து படுக்க வைக்கிறாங்க. திடீர்னு நடு ராத்திரியில் வந்து ரொம்ப பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். என்னடா பையன் இப்படி கத்துறானேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸு ஓடி வந்து பார்க்குறாங்க. ரொம்பவே அமைதியாக படுத்துருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி படுத்திருக்கான் அப்படின்னு வந்து அவனை செக் பண்ணி பார்த்தப்ப தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து உணர்ந்தாங்க, அந்த கெட்ட கனவாலேயே நம்ம பையன் இறந்துட்டான் அப்படிங்கிறத. இந்த விஷயம் வந்து அந்த சின்ன பையனுக்கு மட்டும் நடக்கலைங்க. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்டட் கேசஸ்லாம் இருக்குது. அந்த கேசஸில் என்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ் வந்து யூஎஸ்ஏக்கு வராங்க, அது மட்டும் இல்லாமல் இறக்குறாங்க கெட்ட கனவால். இந்த ஒரு மெயின் தீம், அதாவது தூக்கத்தில் கெட்ட கனவால் இறக்குற அந்த மெயின் தீமை தான் நான் சொன்ன அந்த படங்கள் வெப் சீரிஸில் எல்லாமே வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தூக்கத்தில் கெட்ட கனவால் இறக்குறது அப்படிங்கிறது ஒரு உண்மையாலுமே இருக்குங்க. அது வந்து ஒரு ரியலான ஒரு ரேரான ஒரு மெடிக்கல் கண்டிஷன். 1980s வந்து நிறைய மக்கள் வந்து இறக்குறாங்க, யூஎஸ்ஏல வந்து இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகமே வந்து ரொம்பவே பயப்பட்டுருச்சு, அதிர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். 130க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தூக்கத்தில் வந்து இறக்குறாங்க மர்மமான முறையில். இது வந்து மெடிக்கல் கண்டிஷனில் வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஏஷியன் டெத் சிண்ட்ரம். அது ஏன் ஏஷியன் கேட்டிங்கன்னா, இறந்த முக்கால்வாசி மக்கள் எல்லாருமே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்க. அவங்க ரெஃப்யூஜிஸாக வந்து யூஎஸ்க்கு வந்தவங்க. இந்த இறந்த முக்கால்வாசி மக்களில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து ரொம்ப பயங்கரமாக கத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் இறக்குறாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபினாமினாக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் பேரும் வச்சுருக்காங்க. ஃபிலிப்பீன்ஸில் வந்து பேங்கூன் கட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, ஜப்பானில் வந்து கோக்குரி அப்படின்னு பேர் இருக்குது. இந்த 2 வார்த்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா நைட் மேஸ் டெத் அப்படிங்கிறது தான் அர்த்தத்தை கொடுக்குதுங்க.
இந்த கேஸை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு டீமை வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அந்த டீமோட ஹெட் பேர் தான் டாக்டர் ராபர்ட் கிருஷ்ணர். இவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாருங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்தவங்க யாருக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸே கிடையாது. அதாவது பெர்ஃபெக்டான ஹெல்த் கண்டிஷனில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்களோட சராசரி வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 33 வயசு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்க எல்லாருமே சேம் சிச்சுவேஷனில் தான் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கால்வாசி பேர் வந்து ஆண்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன பேட்டர்னா, மாநாடு படத்தில் வர டைலாக் மாதிரி வந்தான் சுட்டான் போனா ரிப்பீட்டு, அந்த மாதிரி தூங்குனா கத்துனா செத்தான் ரிப்பீட்டு. அதாவது தூங்குறாங்க, திடீர்னு கத்துறாங்க, அப்புறம் இறந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் இறந்தவங்களோட டெத் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்து ஒரு சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்தவங்களோட ஹார்ட் வந்து லைட்டாக வந்து விரியுது, அதாவது என்லார்ஜ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரெயின்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பல்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு, ஒரு தியரைஸ் பண்ணுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேண்டமான ஒரு எலக்ட்ரானிக் டிஸ்சார்ஜ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால ட்ரிகர் ஆகுது. அந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து நைட் மேராக கூட இருக்கலாம். அந்த எலக்ட்ரானிக் டிஸ்சார்ஜால தான் வந்து இந்த மக்கள்லாம் இறக்குறாங்க அப்படிங்கிறத டாக்டர் ராபர்ட் கிருஷ்ணர் வந்து தியரைஸ் பண்ணி சொல்லி முடிக்கிறாருங்க. 1980ஸ்லேயே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ரொம்பவே குறைய தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளால் அதை பார்க்கவும் முடியறதில்ல, கேட்கவும் முடியறதில்ல, கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போவே அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போதே அந்த ரிப்போர்ட்டட் கேசஸ்க்கெல்லாம் வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா, ஏஷியன் டெத் சிண்ட்ரம்னு பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓரியன்டல் நைட்மேர் டெத் சிண்ட்ரம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனால் இப்போ அதுக்கு என்ன பேர் இருக்குன்னா, சடன் அன்எக்ஸ்பெக்டட் டெத் சிண்ட்ரம் அப்படின்னு தாங்க பேர் இருக்குது. இந்த மாதிரி திடீர்னு தூக்கத்தில் நைட் மேரால் இறக்குற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து வெஸ் கிரேவனுக்கு வந்து ஐடியாவாக வந்து கிரியேட் ஆகி ஃப்ரெட்டி க்ரூகர் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ரெட்டி க்ரூகர் அப்படிங்கிற கேரக்டர் தான் டீனேஜர்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல போய் கொல்ற ஒரு கேரக்டர், ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்ட்ரஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெட்டி க்ரூகர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ஐகானிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஹாரர் ஜெனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்ஷய். Until then, goodbye.